ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தலையில் துண்டை கட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடையை பார்த்தாலே இங்கே மழை பெய்து இருக்க தலையில் துண்டை கட்டி நின்றுருக்கா ரவின்னு அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆமாங்க, எங்கே வருங்க பாத்திரம் கொண்டு வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை இங்கே வயநாட்டில் சுல்தான்பத்தியில். கேரளாவில் நல்ல மழை தான் பொதுவாகவே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் சைடில் நின்றுருக்கேன். நல்லா ஃபாரஸ்ட் சைடு தான், நல்ல யானைக்காடு தான், எல்லா மிருகங்களும் இருக்க காட்டில் சைடில் நான் நின்றுட்டுருக்கேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பாட்டகலி பக்கத்துலங்க. ஓகேவா, கூடலூர் பாட்டகல் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். தமிழ்நாடு டு கேரளா போகிற ரோட்டுக்கு மெயின் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை புல்வெளிகளும் அவ்வளோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சரிங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமண்டா அந்த வீடுகளுக்கெல்லாம் வர்றதுனால நமக்காக வேண்டி ஒரு வீட்டில் ஃபோன் போட்டு வர சொன்னாங்க. ரவினா வாங்க கொஞ்சம் வியாபாரம் இருக்குது அப்படின்னாங்க. எங்கிட்டே பரவாயில்லைங்க, வந்ததே 10, 300, 400 கிடைக்கும், அந்த அளவுக்கு வந்திருக்கேன். இந்த வீடு தாங்க, இந்த வீட்டில் வந்து வியாபாரம் வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா வேறு அதுக்கடுத்து வீட்டுக்கு போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல மழை. சரிங்க, அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இவங்களை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். கடல் புண்ணியத்தில் இப்படியாவது ஒரு மனுஷங்க இருக்காங்களே, 1-2 மனுஷங்க இருக்கிறதுனால தான் நம்ம பிழப்பு ஓடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனை வண்டிக்காரன் வர்றாங்க, எத்தனை வியாபாரிகளாக வர்றாங்க. பட் நமக்கு வேண்டி வச்சு வரட்டும் வருவாங்களே அப்படின்னு சொல்லி நானும் 6 மாதம் 7 மாதத்துக்கு இருக்க வருவேன். இப்போ வர்றாங்களே நம்ம வியாபாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதே ஒரு பெரிய விஷயம் தான். சரிங்களா, கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் இவங்க எல்லாருமே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நல்ல சரியான மழையில் தான் வந்தேன். வர வேண்டாம்னு 3-4 நாளாக வீட்டில் தான் இருந்தேன். வியாபாரத்துக்கு போகணும். என்ன மழை, அடமழை, எங்கேயும் பழசு பிறக்கவும் முடியாது. இதிலே வேறு வியாபாரம் ஒரு நாளைக்கு வரணும். வியாபாரிகள்லாம் இந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க விலை குறைஞ்சிட்டே வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்மளும் இதில் இப்போ 1-2 மனுஷங்க இருக்கிறதுனால நம்ம பிழப்பு ஓடுது. சரிங்களா, நமக்காடு வச்சு வியாபாரம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, எப்படியோ வந்திருக்கேன். இங்கே வந்து ஒருத்தர் தான் நின்றுட்டுருக்கேன். பஸ்ஸை நின்று பஸ்ஸில் ஏறி போகணுங்க. ஓகேவா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு உடஞ்ச ஜெயிச்சுட்டு கேட்டேன். கொடை கேட்டால் கொடுப்பாங்க. பட் அவங்க பழசில் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் பழசெலாம் பிறகு வச்சு கொடுத்தாங்க. அதில் ஒரு கொடை இருந்துச்சு. நல்ல மழை. நான் வரும்போது பார்த்திங்கன்னா லேசாக மழை பெஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால் சரி இந்த கொடையை பழசில் கொடுத்தாங்க, அந்த கொடையை நான் எடுத்துகிட்டு இதை வச்சு போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா திடீர்னு பார்க்கல நாளாக வேற எங்கிட்ட இறங்குவோம். பட் அந்நேரம் பார்த்து அவங்க கொடையை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த பிஞ்ச கொடையை வச்சுக்கிடும் அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு, என்னடா நிறைய பேர் இப்போ பிஞ்ச கொடை இருக்குன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகட்டு தான் அந்த பதிலும் கேள்வி நானே சொல்லிக்கிறேன். சரிங்களா, இங்கே வரங்க மெயின் ரோட்டில் எவ்வளோ புழுவில் அழகாக இருக்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. வயநாடு நல்லா மழை பெய்யுது, நிலங்கிற மழை சாரல் பெஞ்சிட்டே இருக்குதா. ரோட்டில் பாருங்கள் தண்ணி போய்கிட்டே இருக்கு பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தான். ஓகேவா, ரோட்டில் தண்ணி மட்டும் இல்லைங்க, வண்டியும் போய்கிட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. சரி, பிரச்சனை இல்லை. ஓகேவா, இந்த பாருங்கள் நான் நின்றுட்டுருக்கேன். சரிங்களா, பாருங்கள், ஒரு வீட்டில் அடுத்த வீட்டுக்கு போகும்போது சரியான மழைங்க. வேறு வீட்டு அடுத்த வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா பயங்கர சளியில் வீடு. ஒரு வீடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு வீடு இங்கே, ஒரு வீடு அங்கே தள்ளி போகணும். அப்புறம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றம்னா கொஞ்சம் ஹைட்டான ஹில்ஸ் ஏரியா, அது மேலே ஏறி போகணும். திடீர்னு மழை டயத்தில் வலிக்கிறக்கூடாது அப்படின்ட்டு நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீட்டில் கொஞ்சம் வியாபாரம் வாங்கி வச்சுட்டு இப்போ நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். சரிங்களா, பரவாயில்ல. இதாக கொடுத்தாங்களே, இப்போ நமக்கு 3 நாள் வியாபாரத்துக்கு போகாமல் இருந்ததுக்கு இவங்களாம் கூப்பிட்டு கொடுத்தாங்களேன்னு ஒரு சந்தோஷம். அதுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். சரிங்களா, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் நம்மளை மாரி அவங்களும் நல்லபடியாக இருக்கட்டுங்க சாப்பிட்டு. சரிங்களா, சரி பாருங்கள், நானும் வண்டி வருதுன்னு பார்க்குறேன். வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, வண்டி வச்சுன்னா வண்டி ஏறணும். பேச மழை குறைஞ்சிருக்கு, சாரில் அடிக்கத்தான் செய்து. இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு லேட்டாக அதில் பஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரிங்க, பாருங்கள், வேறு பார்த்து பத்திரமா இருங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம பிழப்பு ஓடுது. அதாவது என்ன சொல்கிறது, மரம் வச்சா தண்ணி ஊற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுமாரி நம்ம கடவுள் புண்ணியத்தில் நமக்கு எப்படியாவது ஒரு இடத்துல யாரும் 2 வீட்டில் எப்படியாவது யாரும் கொடுப்பாங்க. சரிங்களா, இது பெரிய சந்தோஷம். ஓகேங்களா, இந்த வீடு தாங்க, அந்த வீடு கம்மியாக 2 வீடு. ஓகேவா, வீடு உள்ளே இருக்குங்க, முன்னாடி கேட்டு. ஓகேங்களா, இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்க. அந்த சைடில் எல்லாமே ஃபாரஸ்ட். ஓகேங்களா, சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய் 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 பாய். ஓகே.